இந்த வீடியோவில் கொஷின் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா வாட் அப்படின்னு சொல்லணும். என்ன வாட், இது என்ன அப்படின்றத இங்கிலீஷில் வாட் இஸ் திஸ், இது என்ன வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஒன் நீ என்ன செய்கிறாய் அப்படின்றத இங்கிலீஷில் வாட் ஆர் யூ டூயிங், வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்கணும். நீ என்ன செய்கிறாய், வாட் ஆர் யூ டூயிங். உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன வேண்டும் அதை வந்து இங்கிலீஷில் வாட் டு யூ வாண்ட், வாட் டு யூ வாண்ட் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன் அவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார் அப்படின்றத இங்கிலீஷில் வாட் டிட் ஈ சே, வாட் டிட் ஈ சே அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் உன் பிரச்சனை என்ன அப்படின்றத இங்கிலீஷில் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கணும். உன் பிரச்சனை என்ன, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம். இந்த 5 சென்டென்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஷின் வேர்ட் வாட் வச்சு எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் சென்டென்ஸை, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இது என்ன அப்படின்றத இங்கிலீஷில் வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லணும். நீ என்ன செய்கிறாய் அப்படின்றத இங்கிலீஷில் வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்கணும். உனக்கு என்ன வேண்டும், வாட் டு யூ வாண்ட். அவர் என்ன சொன்னார், வாட் டிட் இ சே. உன் பிரச்சனை என்ன, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபாலோ ஃபார் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.